மாப்பிள்ள இங்க இருக்காரா? இந்த பாரு, என் மாமனார் வேற எங்க இருக்கான்னு தெரியலையா? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, உங்களை எங்க எல்லாம் தேடிட்டு இருக்க, நீங்க இங்க இருக்கீங்க? இருக்கிற இடத்த விட்டு மத்த இடத்துல தேடினா எப்படி மச்சான்? சரியா சொன்னீங்க மாப்பிள்ள, ஏன் புத்திக்கு தான் இது எட்ட மாட்டுக்கு. சரி, என்ன விஷயம்? எதுக்காக என்ன தேடினீங்க? மாப்பிள்ள, ஃபாரின்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருந்தான். அவனை திடீர்னு மீட் பண்ணனா அவன் கபால்னு ஒரு கிஃப்ட தூக்கி கொடுத்துட்டான். அது பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அதான் உங்களை தேடி ஓடோடி வந்துட்டேன். எனக்கு பிடிச்ச விஷயமா? நீங்க என்ன சொல்றீங்க மச்சான்? இதானா? நான் வேற என்னமோ நினைச்சேன். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? ஃபாரின் சரக்கு மாப்பிள்ள, அடிச்சா சும்மா கும்முன்னு இருக்கும். எனக்கு வேணாம் மச்சான். வேணாமா? ஏன் மாப்பிள்ள, நம்ம ஊர் சரக்கியா அந்த வாங்குவீங்க? ஃபாரின் சரக்க போய் வேணான்னு சொல்றீங்களே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாங்க. வேணாம் மச்சான். அட என்ன மாப்பிள்ள, குழந்தை மாதிரி ஆயிட்டு இருக்கீங்களா? வர வர ஆசையோட உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல. இது என்னது? மீனுக்கா? ஆமா. மீனுக்கு அப்புறம் போட்டுக்கலாம், முதல்ல உங்களுக்கு போடுங்க. ஐயோ மச்சான், ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க. கத்தாதீங்க மாப்பிள்ள, உங்க அப்பா எந்திரிச்சிர போறாரு. வாங்க. வேணாம் மச்சான், வாங்க. நீங்க சொல்றத கேளுங்க மச்சான். வாங்க. பாத்தீங்களா, எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க, கூச்சப்படாம உட்காருங்க. அடேங்க அப்பா, ஃபாரின் காரன் தான் மாப்பிள்ள. டப்பா எவ்வளவு அழகா போட்டிருக்கா. டப்பாவே இவ்வளவு அழகா போட்டிருந்தா உள்ள சரக்கு எப்படி? ஓ, அட்ட 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 அட்ட. மாப்பிள்ள பாத்தீங்களா, என்ன அருமையா டிசைன் பண்ணிருக்கான் பாருங்க. பார்த்த உடனே நாக்கு ஊறுது. எப்படி பல மாதிரி உடையுது மாப்பிள்ள. அட 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 அட. என்ன மாப்பிள்ள? மாப்பிள்ள, ஃபாரின் சரக்கு தான். ஏதாவது ஸ்மெல் வருதா? அப்படியே எடுத்து அல்வா மாதிரி ரசிச்சு குடிங்க. இல்ல மச்சான், குடிக்க மாட்டேன்னு கோயில்ல வேண்டிக்கிட்டு கயிறு கட்டியிருக்கேன். அது மீறினா தப்பு இல்லையா? ஐயோ மாப்பிள்ள, பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு தான் எப்படி? கயிறு கட்டினா என்ன மாப்பிள்ள? இப்ப என்ன சொல்லி சத்தியம் பண்ணிருக்கீங்க? குடிக்க மாட்டேன் தானே? அதுக்கு முன்னாடி ஓவரா குடிக்க மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. எடுத்து குடிங்க. இல்ல மச்சான், இருந்தாலும் எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமா இருக்கு. மூலிகை சாரெல்லாம் குடிச்சிட்டு சரக்கு அடிச்சா உயிருக்கே ஆபத்துன்னு நீங்க தான் சொன்னீங்கல்ல. அது அப்ப சொன்ன மாப்பிள்ள, மூலிகை சார் பவர்லாம் இப்ப பாஸா எங்கேயோ போயிருக்கோம். நீங்க என்ன மாப்பிள்ள, எடுத்து அடிங்க. புடிங்க. இல்ல மச்சான். புடிங்க. அட என்ன சரக்கு, ஏத்துக்க கபால். இல்ல மச்சான், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அடிங்க. அடிங்க மாப்பிள்ள. அது நிறுத்துங்க. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? குடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அது நான் குடிக்கணும்னு நினைக்கல. மச்சான் தான் என்ன கம்பல் பண்ணி. அவர் கட்டாயப்படுத்தினா உடனே நீங்க குடிச்சிடுறதா? இதுக்காகவா நான் கெட்ட பேர் எடுத்து உங்களை கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போய் இந்த கயிறை கட்டிட்டு வந்தேன்? சாரி அபிராமி, நான் இனிமே குடிக்க மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. இனிமே யார் கட்டாயப்படுத்தினாலும் குடிக்கவே மாட்டேன்னு கண்மணி மேல எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ் பண்ணுங்க. கண்மணி மேல ப்ராமிஸா? இனி நான் குடிக்கவே மாட்டேன். குணசீலன் சார், இவரை குடிக்க விடாம பாத்துக்க வேண்டிய நீங்களே இவரை குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தலாமா? ஐயோ, நீ என்னம்மா என்ன தப்பா நினைக்கிற? ஃபாரின்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு மாப்பிள்ளைக்கு பிடிக்குமேன்னு இதை வாங்கிட்டு வந்தான். நான் இதை யதார்த்தமா தான் கொண்டு வந்தேன். இல்லைன்னா நான் இதை கண்ணிலே காட்டியிருக்க மாட்டேனே.
இந்த காரணம் எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போய் எங்கேயாவது கொட்டுங்க. இப்பவே கொண்டு போய் ஊத்துறேன் இந்த கருமத்தை. மனுஷன் குடிப்பானா இத? மாப்பிள்ளை இனிமே குடிக்காதீங்க. நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, அதை எப்பவும் மீறக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. அண்ணி, வா அபிராமி. என்ன நீ என்கிட்ட பேசணும்னு கௌரி அண்ணி கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்களாமே? எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். என்ன விஷயம் நீ? நடந்த எல்லா விஷயத்தையும் கௌரி என்கிட்ட சொன்னா. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்து தெரியுமா அபிராமி? உன் மேல கெட்ட பேர் வர மாதிரி நீ நடந்துக்கலாமா? உன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன். ஆனா நீயே அந்த பழிச்சொல்ல வளர்க்குற மாதிரி உன் ஓனர் வீட்டுல போய் தங்கியிருக்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்ன பண்றது நீ? சூழ்நிலை அப்படி இருக்கும்போது யாரால அதை மீற முடியும்? இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகாம நீ அதை தடுத்திருக்கலாமே அபிராமி. யாரோ குடிச்சு நாசமாகறாங்கன்னு நீ உன் வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிற. பழசெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல அண்ணி. உங்களை பத்தி சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? அண்ணன் எப்படி இருக்காரு? மாமா அத்தையெல்லாம் எப்படி இருக்காங்க? அண்ணி, உங்க அண்ணனும் நானும் இப்ப சேர்ந்து வாழல அபிராமி. சண்டை போட்டுட்டு வெளியில தனியா ரூம் எடுத்து தங்கி இருக்காரு. என்ன நீ சொல்றீங்க? அண்ணன் உங்க கூட இல்லையா? எதுக்காக உங்க கூட சண்டை போட்டாரு? சொல்ற அபிராமி. இப்படி எல்லா விஷயத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு தனியாவே இருக்காரு. நாங்க எவ்வளவு கெஞ்சி கேட்டோம், சேர்ந்து வாழ வர மாட்டேன்ட்டாரு. எங்க கம்பெனியும் எடுத்து நடத்த மாட்டேங்கிறாரு. என்ன பார்த்தாலே விரோதிய பாக்குற மாதிரி பாக்குறாரு. ப்ளீஸ் அண்ணி, அழாதீங்க. அண்ணனுக்கு ஏற்கனவே தாழ்வு மனப்பான்மை இருக்கு. உங்க அம்மா பேசினதுல அது இன்னும் அதிகமாயிருக்கு. அதனால ஏற்பட்ட வெறுப்புலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. ஆனா பாருங்க நீ, சீக்கிரமே தன்னோட தப்பெல்லாம் உணர்ந்து அண்ணன் திரும்பி வருவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் உனக்கு ஆறுதல் சொல்லலான்னு ஒன்ன வர சொன்னேன். நீ எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. எனக்கு இது பழக போச்சு அபிராமி. ஆனா நீ இப்பதான் வாழ ஆரம்பிச்சிருக்க. இதுக்குள்ள உன் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. சரி, அது எல்லாத்தையுமே விதின்னு சொல்லிக்கலாம். ஆனா இப்ப உனக்கு வந்திருக்கிற பிரச்சனை நீயா உருவாக்கிக்கிட்டது தானே? இல்ல நீ, அது என்ன சொல்ல போற? முதலாளி குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் பண்ண. அது இவ்வளவு பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தானே? அபிராமி, எல்லாருடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு
கடவுள் அழிய முடியல. அதனாலதான் பல அவதாரம் எடுக்கிறாரு. அவதாரம் எடுக்கிறதுக்கு நம்ம ஒன்னும் கடவுள் கிடையாது, சாதாரண மனுஷிதான். இங்க பாரு, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ அபிராமி. ஒரு பொண்ணு திமிர் பிடிச்சவன் பேர் எடுக்கலாம், கர்வமானவன் பேர் எடுக்கலாம், ஏன் திருடின்னு கூட பேர் எடுக்கலாம். என்னைக்காவது உண்மையை நிரூபிச்சுக்கலாம். ஆனா கல்யாணமாகி இன்னொருத்தன் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கிற பேரை மட்டும் எடுக்கவே கூடாது. அந்த கலங்கத்தை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் துடைக்கவே முடியாதுமா? இங்க பாரு, நீ அப்படிப்பட்டவ கிடையாது. அத நீயே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இங்க பாருமா, கூடிய சீக்கிரமே உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. இத நான் உனக்கு உன் அண்ணியா சொல்லல, உன் அக்காவா சொல்றேன். ஹலோ சிஸ்டர், ஒரு நிமிஷம். வணக்கம். பாத்தீங்களா, உங்களை தெருவில் நிக்க வச்சுட்டேன். இப்படி ஆயிப்போச்சு உங்க நிலைமை. புகுந்த வீட்டுக்கும் போய் வாழ முடியாம, பிறந்த வீட்டுக்கும் போக முடியாம, இப்படி நடு தெருவில் நிக்கிறீங்களே. வெரி சேட். இப்படி ஒரு பரிதாபமான நிலைமைக்கு ஆண்டவன் நம்மளை தள்ளிட்டானேன்னு யோசிக்கிறீங்களா? சத்தியமா ஆண்டவன் இப்படி பண்ணல. சாட்சாத் இந்த பிரகாஷ் தான் அப்படி பண்ணான். ஆமா சிஸ்டர், நீங்களும் வருணும் மேலூர் லாட்ஜில் தங்கிட்டு இருந்து ஒரு சூழ்நிலை, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த சூழ்நிலைய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறவன் தான் புத்திசாலி. நான் புத்திசாலி. அதான் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு பிளான் பண்ணி அத்தை அங்க கூட்டிட்டு வந்தேன். அத செல்போன்ல படம் எடுத்தது யாரு? நானே தான். இப்ப பாத்தீங்களா, நான் எதிர்பார்த்த மாதிரியே உங்களை பெத்தவங்க உன்னை அடிச்சு விரட்டிட்டாங்க. இனிமே என்ன பண்ண போறீங்க சிஸ்டர்? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அன்னைக்கு நான் ஒன்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? இந்த பிரகாஷை ஏண்டா சந்திச்சோம், இதெல்லாம் நீ எண்ணி எண்ணி அழ போறேன்னு சொன்ன. அதோட முதல் சீன் தான் இது. இன்னும் நிறைய இருக்கு. அத போக போக நீயே அனுபவிப்ப. பிரகாஷ், என்ன சாரி கேட்க போறியா? என்னடா பெரிய வில்ல மாதிரி பேசுற? இதுக்கெல்லாம் நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? நீ பயந்தா என்ன, பயப்படலன்னா எனக்கு என்ன? எனக்கு தேவை உன் வாழ்க்கை நாரி நாசமா போகணும். ஆனா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்றத காட்டுறதுக்காகத்தான் இந்த செல்போன் டிராமாவே. இது வெறும் ஒரு சாம்பிள் தாம்மா. ஆனா அதுலயும் உன் வாழ்க்கை இவ்வளவு சுத்தமா முடிஞ்சு போச்சே. இனிமே அந்த ஆண்டவனே நினைச்சாலும் உன் புருஷன் கூட உன்னால வாழவே முடியாது. ஏன் புருஷன் கூட நான் வாழறதுக்கு அந்த ஆண்டவன் ஏன் நினைக்கணும்? நான் நினைச்சாலே போதும்,
அடுத்த நிமிஷமே என் மாமியார் வீட்ல நான் இருப்பேன். இருப்ப ரொம்ப தான் கற்பனை பண்றீங்க சிஸ்டர். ஆமா, அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்ன அங்க மருமகனா வாழ விட மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு? நீ தான் அங்க மருமகளா வாழவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு என் மாமியாரோட மனசை மாத்தி வச்சிருக்கேன். இத தெரியாம நீ நினைச்சா உடனே அங்க வந்து வாழ்ந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்க சிஸ்டர். இதெல்லாம் நடக்காது சிஸ்டர். நடக்கும் பிரதர், கண்டிப்பா நடக்கும். நான் நினைச்சா உடனே நடக்கும். ஆனா நான் தான் அதை நடத்தாம இருக்கேன். அத்தை என்ன முழுசா புரிஞ்சு என்ன மருமகளா ஏத்துக்கணும்னு தான் நானே விலகி காத்திருக்கேன். இது தெரியாம நீ ஜெயிச்சுட்டு தான் கனவு கண்டுட்டு தெரியாத. இங்க பாரு பிரகாஷ், கனவுங்கிறது நிஜம் கிடையாது. கனவுல வேணும்னா நீ சிரிச்சுக்கலாம், ஆனா நிஜம் உன்னை அழ வைக்கும். கூடிய சீக்கிரம் உன்னை அழ வைப்பேன்.